இந்த இடத்துல ஒபிட்டோ கக்காசி அப்புறம் ரின்னு பாகத்துக்கு ஆசாசியா ஓடி வந்துட்டு இருப்பான். ஜெட்ஸு கிட்ட கேட்பான் கக்காசி அப்புறம் ரின் எங்க இருக்காங்கன்னு. அதுக்கு ஜெட்ஸு சொல்லும் கக்காசி ரின்னும் ஆம்பு சினோபிஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெட்ஸு சொல்லும் அந்த சண்டையில ரின்னுக்கு வேற எதுனா ஆயிடுமோன்னு. அதுக்கு ஒபிட்டோ சொல்லுவான் கக்காசி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான் ரின்னுவை காப்பாத்துவன்னு. ஆனா இங்க நடந்ததே வேற. நருட்டோல எனக்கு பர்சனலா எமோஷனலா இருந்த சீன் ஒன்னு சொல்றேன். ஒபிட்டோ கக்காசி பார்க்க அந்த பேட்டில் ஃபீல்டு கொள்வான். ஆனா கக்காசி ரின்னு மேல ஷிடோரி யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரியா நின்னுட்டு இருப்பான். ரின்னோ ஷிடோரியால இறந்து கீழே விழுந்துறான். இந்த இடத்துல ரின்னு இறந்ததை பார்த்த ஒபிட்டோ அண்ட் கக்காசி ரெண்டு பேருக்குமே மங்கிச்சு சரியான ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரின்னு ரொம்ப முக்கியமானவங்க. ரின் இறந்ததை பார்த்த கக்காசி ஒரு மாதிரியா மயக்க போட்டு விழுந்துறான். ஆனா ஒபிட்டோ இத பார்த்து எவ்வளவு கடுப்பா வரானா, இதுக்கப்புறம் இந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன். சின்ன வயசுல வீக்கஸ்டா இருந்த பையன் ஒரு கட்டத்துல அவனுக்கு பிடிச்சவன் அவனை விட்டு போனவனே அவன் என்னவா மாறுவான்றது யாருக்குமே தெரியாது. கடைசியில ஒபிட்டோ அங்க இருக்கிற எல்லா ஆம்பு சினோபிஸுமே அடிச்சு போட்டு கடைசியா ஒத்தனை அடிக்க சொல்ல ஒரு மாதிரியா கத்துவான். அந்த இடத்துல கிச்சிமோட்டோ அவனுடைய ஒட்டுமொத்த வலியும் கோபத்தையும் செதுக்கிருப்பாருன்னு தான் சொல்லுவேன். கடைசியா எல்லாரும் அடிச்சு போட்ட பேருக்கு ஒபிட்டோ இறந்து ரின்னாண்டு போயிட்டு அவளை தூக்கி வச்சுட்டு அழுவா. சத்தியமா இந்த சீன் எல்லாம் ஓவர் எமோஷனலா இருக்கும். நருட்டோல சின்ன வயசு வரையும் கோழையா இருந்தன ஒருத்தனை காதல் எந்த மாதிரி மாற்றன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் ஒபிட்டோடி கதை. இந்த இடத்துல ஒபிட்டோ கக்காசி அப்புறம் ரின்னு பாகத்துக்கு ஆசாசியா ஓடி வந்துட்டு இருப்பான். ஜெட்ஸு கிட்ட கேட்பான் கக்காசி அப்புறம் ரின் எங்க இருக்காங்கன்னு. அதுக்கு ஜெட்ஸு சொல்லும் கக்காசி ரின்னும் ஆம்பு சினோபிஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெட்ஸு சொல்லும் அந்த சண்டையில ரின்னுக்கு வேற எதுனா ஆயிடுமோன்னு. அதுக்கு ஒபிட்டோ சொல்லுவான் கக்காசி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான் ரின்னுவை காப்பாத்துவன்னு. ஆனா இங்க நடந்ததே வேற. நருட்டோல எனக்கு பர்சனலா எமோஷனலா இருந்த சீன் ஒன்னு சொல்றேன். ஒபிட்டோ கக்காசி பார்க்க அந்த பேட்டில் ஃபீல்டு கொள்வான். ஆனா கக்காசி ரின்னு மேல ஷிடோரி யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரியா நின்னுட்டு இருப்பான். ரின்னோ ஷிடோரியால இறந்து கீழே விழுந்துறான். இந்த இடத்துல ரின்னு இறந்ததை பார்த்த ஒபிட்டோ அண்ட் கக்காசி ரெண்டு பேருக்குமே மங்கிச்சு சரியான ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரின்னு ரொம்ப முக்கியமானவங்க. ரின் இறந்ததை பார்த்த கக்காசி ஒரு மாதிரியா மயக்க போட்டு விழுந்துறான். ஆனா ஒபிட்டோ இத பார்த்து எவ்வளவு கடுப்பா வரானா, இதுக்கப்புறம் இந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன். சின்ன வயசுல வீக்கஸ்டா இருந்த பையன் ஒரு கட்டத்துல அவனுக்கு பிடிச்சவன் அவனை விட்டு போனவனே அவன் என்னவா மாறுவான்றது யாருக்குமே தெரியாது. கடைசியில ஒபிட்டோ அங்க இருக்கிற எல்லா ஆம்பு சினோபிஸுமே அடிச்சு போட்டு கடைசியா ஒத்தனை அடிக்க சொல்ல ஒரு மாதிரியா கத்துவான். அந்த இடத்துல கிச்சிமோட்டோ அவனுடைய ஒட்டுமொத்த வலியும் கோபத்தையும் செதுக்கிருப்பாருன்னு தான் சொல்லுவேன். கடைசியா எல்லாரும் அடிச்சு போட்ட பேருக்கு ஒபிட்டோ இறந்து ரின்னாண்டு போயிட்டு அவளை தூக்கி வச்சுட்டு அழுவா. சத்தியமா இந்த சீன் எல்லாம் ஓவர் எமோஷனலா இருக்கும். நருட்டோல சின்ன வயசு வரையும் கோழையா இருந்தன ஒருத்தனை காதல் எந்த மாதிரி மாற்றன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் ஒபிட்டோடி கதை.